ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்றைக்கி நம்ம ஹேடே மற்றும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் புதுசாக ஈவெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு. ஹேடேயில் வந்து இப்போது நார்மலாக வந்து எப்போதும் பக்கெட் ஃபில்லிங் டாஸ்க் ஒன்று கொடுப்பான், இல்லைனா டாஸ்க்கு செலக்ட் பண்ணி கொடுப்பான். கலெக்ஷன் டாஸ்க்கு, அந்த கலெக்ஷன் டாஸ்க் தான் வந்துருக்கு. லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாக வந்து வீடியோ போட முடியல, பட் லைவும் பண்ண முடியல. த்ரோட் பெயின், இன்னும் த்ரோட் பெயின் இருக்குது, பட்டு பேச முடியும் அப்படிங்கிறனால பேசிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன கலெக்ஷன் டாஸ்க்கு 3000 எந்த இல்லை 34 இருக்கோம். நம்ம ஜாம் ஒன்று போட சொல்லியிருக்கான், ஆனியன் போட சொல்லியிருக்கான், ஆனியன் போட்டிருக்கேன். ஜாமும் போட்டாச்சு. வேறு என்ன கேட்டிருக்கான், 2 ஃபிஷ் பர்கர். 2 ஃபிஷ் பர்கரில் ஒன்று போட்டிருக்கேன், ஒன்று ஓடிட்டுருக்கு. தேனு பப்கார்னில் 3 தேனு பப்கார்ன், ஒன்று 2 வந்துருச்சு, ஒன்று ஓடிட்டுருக்கு. இது எப்படி கலெக்ட் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்க நிறையா விளையாடுறவங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சொல்கிறேன். இதில் எவ்வளோ டைம் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4 ப்ரிப்பேர் பண்ணோம், 4 கலெக்ட் பண்ணோன்னு சொல்லியிருப்பான். 4 hours 30 minutes கொடுத்துருப்பான். இதோட ஆக்சுவல் டைம் எவ்வளோ இருக்குன்னா 1 hour அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாக்டாக வந்து ஆல்ரெடி இது 3 செலக்ட் ஆகிருக்கா. நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன் பாருங்கள். டேக் கொடுத்துட்டு 1 பான் ஃபுல்லு நல்ல. இதோட ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 45 minutes இருக்குது. 45 4 45 4 1 hourனே எடுத்துக்கோங்களேன். 4 1 hourனு எடுத்துருக்கீங்கனாலும் அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 hours டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பான். 45 minutesனால் ஒரு 4 40 80 160 ப்ளஸ் 180 மொத்தம் 180 minutes. 180 minutesனால் எவ்வளவு? 60 3 hours. 3 hours இனஃப். ஆனால் அவங்களுக்கு 4 hours 30 minutes தரான் எக்ஸ்ட்ரா. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக அந்த டயத்தில் அதிலே உட்காந்துருக்க முடியாதுங்கிறதுனால எப்போதுமே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் தருவான். அதேமாதிரி ஆனியனோட டைம் எவ்வளவு? எங்கடா ஆனியன் டைம் 5 hours. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 6 hours 30 minutes. எல்லாத்துலேயுமே 1 hour 30 minutes எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். இந்த ஆரஞ்சு ஜாமு 7 hours 13 minutes 10 hours கொடுத்துருக்கான் ஜாமில் தயாரிக்குது. அதேமாதிரி தேன் பப்கார்ன் 6னா இது வந்து ஒரு 1.5 மணி நேரம், இல்லை 2.5 மணி நேரம் இருக்குது, இல்லை 2 மணி நேரம் இருக்குன்னா 6 மணி நேரமாக, இல்லை 1 மணி நேரம் 45 நிமிஷமாக என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, if I am not wrong. பானு ஃபுல்லாக சரி. இப்போ தேன் பப்கார்ன் எவ்வளோன்னு பார்ப்போமா? 1 hour 60 minutes 3 hours 4 hoursன்னு வச்சுக்கோங்களேன். 6 hours உங்களுக்கு 2 hours எக்ஸ்ட்ரா டைம் தான். அதேமாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைம் தரும். ஆனாலும் நம்ம மறந்துடுவோம். நம்மளால் இதை வந்து எக்ஸாக்டாக நம்ம போய் செக் பண்ணணுங்கிறது முடியாது. ஸோ இதில் என்னென்ன வருதுங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுட்டு அதை முன்னாடியே போட்டு வச்சு. இப்போ இந்த ஆரஞ்ச் ஜாம் செலக்ட் பண்ணி டேக் கொடுத்துடக்கூடாது. கொடுக்கறதுக்கு முன்னாடியே இங்கே போய்ட்டு நீங்கள் ஜாமை போட்டு வச்சுருங்க. இந்த 7 மணி நேரம் முடிஞ்சு வெளில வந்து நிற்கும் தெரியுமா? அது நின்னதுக்கப்புறம் இதை டேக் கொடுத்துட்டு டக்குன்னு கலெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சிடும். அதேமாதிரி என்னென்னலாம் இதில் இருக்கிற ஒரு 5 டாஸ்க் 1 2 3 4 5 6 6 டாஸ்க் இருக்குது. இந்த 6 டாஸ்க் அப்படி முடிச்சிருங்க. டக்குன்னு முடிச்சிருங்க. திருப்பி அடுத்த 6 டாஸ்க் என்ன வருது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி இதேமாதிரி 20 டாஸ்க்கை வந்து நீங்கள் முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹேடே பார்க்குறவங்க, என் வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். சேம் அதேமாதிரி இந்த லீடர் போர்ட் டாஸ்க்கு நீங்கள் எல்லா டாஸ்க்குமே இவன் கொடுக்குற ஒரு நாளைக்கு 20 டாஸ்க் கொடுக்குறான். மொத்தம் வந்து இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 நாள் இங்கே கீழே இருக்குது பாருங்கள். 3 days 15 hours இருக்குது. இந்த 3 நாளும் நீங்கள் 20 டாஸ்க்கு முடிச்சிங்கன்னா அந்த லீடர் போர்டில் நீங்கள் டாப்பில் இருப்பீங்க. இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 1ல் நம்பர் 1ல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 டைமண்டு, 2 சிக் வச்சரு, 5 எக்ஸ்பென்ஷன் பர்மிட் தருவான். அடுத்தது வந்து 2 to 5 இதில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா 36,000 காயின்னு, 1 சிக்கு வச்சரு, 4 எக்ஸ்பென்ஷன் பர்மிட்டு. மீடியம் ப்ரைஸ் 6லேருந்து அது கீழே ஒரு 25 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். 6லேருந்து 10 வரைக்குமா, அதுக்கு 18,000 3 எக்ஸ்பென்ஷனு. 11லேருந்து இருக்கிறவங்களுக்கு 18,000 2 எக்ஸ்பென்ஷன் பர்மிட்டு. அப்புறம் கன்சால்டேஷன் ப்ரைஸுங்கிறது வந்து 26லேருந்து எங்கே இருக்கான் 75 வரைக்கும் நினைக்கிறேன், if I am not wrong. எஸ், 75 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அதுவும் வந்து ஒரு 18,000 காயின்னா எவ்வளோ காயின்னு 9,200 கரன்சியும் ஒரு எக்ஸ்பென்ஷன் மட்டும் கொடுக்குறான். இதில் நீங்கள் மேலே போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டு. அந்த ரிவார்ட்ஸ் இதில் இருக்கிற ரிவார்ட்ஸை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் கிடைக்கும்.
ஈவெண்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. இந்த ஸ்பேஸ் டாஸ்க் ஈவெண்ட் தான். அப்கமிங்லேயே ஒன்றும் ஊப்ஸ் போட்டான், ஒன்றும் போடலை. இப்போது நமக்கு பான் ஃபுல்லாக இருக்குது. எதையாவது வந்து தள்ளி விடணும். ஓர் இருக்கா? ஓர் இந்த ஒரு 6 போட்டுட்டு அதனால் கலெக்ட் பண்ணிக்குவோம். அப்படியும் பான் ஃபுல்லா? ஒன்றும் 84 சா இருக்குது. யாருக்கா வேணும்னா வாங்கிட்டோம். ஐ புட் சா ஆன் சேல். திருப்பி நம்ம 21 அரை மணி நேரம் கழிச்சு வந்து இதை கலெக்ட் பண்ணணும். 4 ஹவர்ஸ்க்குள்ளே கலெக்ட் பண்ணலன்னா இது வீணாக போயிடும். நம்ம கேஸ் ஆலா தான். எங்கள் மாட்டுக்கு எல்லாம் சோறு போட்டுட்டு அடுத்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் போவோம். இப்போ செகண்ட் ஐடியில் வார் அட்டாக் ஒன்று இருக்குது. இதெல்லாம் பான் ஃபுல்லா? 20 போட்டுப்போம். யாருக்காவது தேவைப்படுதுன்னா வாங்கிட்டோம். 6 தக்காளி 2 3 1 2. இதை மட்டும் ஆஸ் ஃபார் ஹெல்ப் கொடுத்துருவோம். எது கம்மியாக இருக்குது? கேரட்டு தூவி விடு. அவரைக்காய் தூவி விடு. கரும்பு தூவி விடு. இதில் வந்து கார்ன் தூவி விடு. காட்டன் தேவை. காட்டன் எடுத்துக்கோ. அரிசி பம்கின் கம்மியாக இருக்குது, தூவி விடு. தக்காளி மீண்டும் கம்மியாக இருக்குது, தூவி விடு. வேறு உருளைக்கிழங்கா? இந்த பூ ரொம்ப கம்மியாக இருக்குது, பூவை போட்டு விடுவோம். வரட்டும். யார் ஹெல்ப் பண்ணது? சுதாகர் ப்ரோ, நன்றி ப்ரோ. ஃபிஷ்ஷில் எடுத்து தரேன் நீங்கள் ப்ரோ, தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கொடுங்க ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுதாகர் ப்ரோ 20 வாங்கிட்டாரு. ஓகே, இதெல்லாம் காசு இல்லை. ஓகே, சரி ஓகே. இதில் இனிமேல் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அப்படியே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் 6 ஒரு கிளான் வார் லீக் அட்டாக் போயிட்டுருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு அதோட வீடியோ முடிச்சுப்போம். நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கோ லைவ் வரும்னு நினைக்கிறேன். லைவ் இல்லைனா இதுமாரி வீடியோ போட முடியலன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் இதுமாரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மெக்கா வாங்கணும்னு நினச்சேன். 23 இருக்குது, வாங்கிடுவோமா? மெக்கா ப்ளூ அண்ட் கோல்டு மெக்கா தான் வாங்க போகிறேன். சரி இருக்கட்டும். ஓகே கைஸ், வாங்க நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு செல்வோம். தம்னையிலே வேறு லெவலில் வச்சுருக்கான். ஹேடேலெலாம் இதுமாரி ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான். ஹேடேயில் ஒரே இது ஒரு கோழி நிற்கிது, ஒரு ஆடு நிற்கிது, ஒரு மாடு நிற்கிது, இதை தவிர வேறு எதுவும் மாற்ற மாட்டேங்கிறான். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்குது. தேங்க்ஸ் சார் ப்ரோ. என்னமோ பேசியிருக்காங்க. என்ன வாரில் ஆட் பண்ணல, ஏன்டா ஆட் பண்ணலன்னு கேட்டேன். நீ அட்டாக் ஏன்டா போலன்னு கேட்குறான்னு. என்ன கேள்வி இது? நீங்கள் 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறீங்க, நான் வேலைக்கெல்லாம் போகணாமா? ஏண்டா நீ பார்த்தா உனக்கு மனுஷன் மாதிரியே தெரியலையா? ராயல் சாம்பியன் இதெல்லாம் வேண்டாம். வார் அட்டாக்கை போயிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன இருக்குது? சிசி இங்கே இருக்குது. சிசியில் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து இறக்கணும்னு வச்சுக்கோங்க. தட்டன்னு அடிச்சிடலாம். ரீஇன்ஃபோர்ஸ் எவனையும் கேட்குறதா இல்லை, நானே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். நானே அட்டாக் போகிறேன். ஓகே, அட்டாக் ஆகு.
இருக்கட்டும். என்ன பண்ணுறோன்னா ஆச்சர் மினியன் குயின் சாம்பியன் ஆகு ஐஸ் கோன் போட் ரைடு ஃபிட்ச் ரைடு மிஷின் ஹீல் ரேஜ் போங்கடா அடிங்கடா. அவ்வளோதான், சாம்பியனை எந்திரிச்சு வா. பாய்சன் எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்? இதெல்லாம் திட்டுறாங்க. ரேஜ் கிங் எபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. பாய்சன் எடுத்துகிட்டு வந்தேன், எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரியல. சரி, அது மட்டும் கிடக்கட்டும். டைம் இருக்குது. சாம்பியன் உயிரோடு இருக்கா, கிங் உயிரோடு இருக்கான். இட்ஸ் இனஃப் ஃபார் 3 ஸ்டார். ஆமாம், சாம்பியன் ஓபி 1 நம்பர் ஓபி கேரக்டரான சாம்பியனு. கிங்குக்கு வந்து இது கொடுத்ததுலேருந்து அது பேர் என்னது, எக்யூப்மெண்ட் வந்து அந்த வேம் ஸ்டாஷ் கொடுத்ததுலேருந்து அவனும் ஓஜியாக இருக்கான். அவ்வளோதான், மேட்ரு ஓவர். 3 ஸ்டார் எடுத்தாச்சு. டம்மி பேஸ் தான் இருந்தாலும். என்ன புக் பண்ணலாம்? இந்த மிஷினெல்லாம் எவனும் வாங்கிறதே இல்லை. யூஸ்ஃபுல்லாக ஏதாவது போடணும். எலக்சர்லேயே வந்து க்ளோனை போட்டுருவோமா? ரொம்ப நாளாக சும்மாவே கிடக்குது. காசு கம்மியாக இருக்கும்போது போட்டால் தான் உண்டு. ஓடட்டும். ஓகே, இப்போ நம்ம மெயின் வேஸ்க்கு போவோம். என்ன ஈவெண்ட் கொடுத்துருக்கான்னா, பில்டர் ஒன்றத்தை கட்டிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா மெட்டாவர் கேட்சர் அப்படிங்கிறது. பார்த்தீங்களா, கையில் வந்து அப்படியே தோர் மாதிரி இருக்கிற பாருங்க. ஓகே, விளையாடு. நெக்ஸ்ட் வாரம் நம்ம சேர்க்குறாங்களாம். ஓகே, சேர்த்துட்டு போட்டோம். ஓகே, இது என்ன அப்படின்னா, கீழே வந்து ஒரு தனியாக ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணால் அது ஒரு வேற ஒரு இடத்துக்கு போகுது. த எண்ட் ஆஃப் கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. என்னன்னு தெரில. பிரால் ஸ்டாரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிரால் ஸ்டார்ஸா இன்னொன்று ஏதோ ஒன்று இருந்துச்சு, புதுசாக ஒரு கேம் வந்துச்சு. அந்த கேம் அதுக்குள்ளே வந்து போட்டாங்க. இம்பேக்ட் இன் 11 days 15 hours தான். 11 நாள் 15 மணி நேரத்தில் வந்து ஒரு மெட்டாவர் நம்மளை தாக்க போகுது. அப்கிரேட் யுவர் வில்லேஜ் டு பில்ட் த மெட்டாவர் கேட்சர். நம்ம வந்து இதில் நம்மளை மாரி நிறையா பேர் விளையாட இதில் ஆட் ஆகிட்டே போகும். இது ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து கட்டி முடிச்சிருவான் பில்டர். கீழே என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, த எண்ட் ஆஃப் கிளாஷ் சீஃப் டுகெதர் வி ஹாவ் டு சேவ் கிளாஷ். There is a meteor flying in rapidly towards the town hall and we are doing everything we can to stop it. அதான் நம்மளை நோக்கி வந்து பயங்கரமாக அதை ஒன்று வருதான். அதை வந்து நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பாடுபடணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் மெட்டாவர் கேட்சரை. மெட்டாவரை பிடிக்கிறதுக்கு, மெட்டாவர்னா என்னன்னா எரிக்கல் நம்மளை நோக்கி வரதை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரிச்சிருக்காங்களாம். ஸோ மைட் ஆஸ் வில் கிவ் இட் ஷாட். நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றாங்க. வென் ஸ்டார்டிங் நவ் யூ ஹாவ் அன்டில் ப்ரொஜெக்டட் மெட்டாவர் இம்பேக்ட் டு ஃபினிஷ் த கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை உடைக்கிறதுக்கு வந்து ப்ரொஜெக்டட் மெட்டாவர் இம்பேக்ட் டு ஃபினிஷ் த கன்ஸ்ட்ரக்ஷன். நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷ் பண்ணுங்கிற ஹவு டு பார்ட்டிசிபேட். கம்ப்ளீட் ஆஸ் மெனி பில்டிங் அப்கிரேட்ஸ், ட்ராப் அப்கிரேட்ஸ், வால் அப்கிரேட்ஸ், பெட் அப்கிரேட்ஸ், ட்ரூப் அப்கிரேட்ஸ். நீங்கள் அப்கிரேட் போட்டாலே இதில் வந்து அது ஆட் ஆகும். ஸ்பெல் அப்கிரேட், ஹீரோ அப்கிரேட், கிராஃப்டிங், கேபிட்டல், கோல்டன் ஃபோர்ஜு, ஈவன் அப்ஸ்டக்கல் ரிமூவல்ஸ் எல்லாமே ஆஸ் பாசிபிள் இன் யுவர் ஹோம் வில்லேஜ் டு கான்ட்ரிபியூட் த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மெட்டாவர் கேட்சர் இன் டைம். அந்த டயத்துக்குள்ளே வந்து நீ மெட்டாவர் கேட்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் எதை வேணால் எவ்வளோ உங்களால் அப்கிரேட் போட முடியுமோ அவ்வளோ அப்கிரேட் போடுங்கன்னு சொல்கிறான். இதுதான் மெட்டாவர் கேட்சரோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டான். இதே மாதிரி எதுவும் ஹேடே பண்ண மாட்டேங்கிறாங்கிறது தான் வருத்தம். எவ்வளோ வந்து இது வந்து ஒரு தனி வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்குள்ளே கேமுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இல்லை. இது ஒரு தனியாக வந்து ஒரு
ஆர்டிக்கல் படிக்கிற மாதிரி காட்டியிருக்கான். அதில் ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஜூம்லாம் பண்ண முடியாது. பட் அது மெட்டாவரை பிடிக்கிறதுக்கு என்னென்ன நம்ம ட்ரை பண்ணுறோங்கிற மாதிரிலாம் ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த ஈவெண்ட்டுக்கான வீடியோஸ் இவங்க போட்டிருக்கிறது அப்படிலாம் காட்டுறாங்க. ரிவார்ட்ஸ் ஆஸ் வி ப்ராக்ரஸ் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் தேர் வில் பி ரிவார்ட்ஸ் தட் வில் கிளைமபிள் ஃபார் அப் டு 72 hours ஃப்ரம் மூமெண்ட் when they are unlocked. மேக் திஸ் லாகின் அண்ட் கிளைம் யூஸ். உங்களோட வந்து லாகின் பண்ணி கிளைம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. 11 நாள் 15 மணி நேரத்தில் ஒரு பெரிய எரிக்கல் வந்து தாக்க போகுது நம்ம பேஸை. அதை காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளோ அப்கிரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ அப்கிரேட் பண்ணணும். அப்படி அப்கிரேட் போட்டோம்னா இந்த லெவல் ஏறிக்கிட்டே போகும். இது ஏறிட்டு போனீங்கன்னா அந்த மெட்டாவர் கேட்சரை ஃபுல்லாக கேட்ச் அவன் வந்து பில்டர் வந்து தட்டி முடிச்சிருவான். இதுதான் வந்து கதை சுருக்கம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வார் அட்டாக்கு, அதை கிளான் வார் லீக்கு இதெல்லாம் போயிட்டுருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க காட்டுறேன். ஒரு வேறு லெவலான ஒரு சீனரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ரூயின்டு கிங்கம் வாஷனரி இது வந்து ஒரு 300 ரூபாய்க்கு தரான். இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. என்னடா இதெல்லாம் இதான் ஒன் டேஸ்ட்டாக அப்படிங்காதீங்க. இது வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கல. ஏன்னா வந்து ஏதோ இப்போ தகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. டீட்டெயிலிங்லாம் வந்து ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றும் பெருசாக எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இங்கே ஒரு மெட்டாவர் விழுந்திருக்கு தெரியுதா? மற்றபடி இது எனக்கு ஒன்றும் 300 ரூபாய்க்கு கொடுக்கறது வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. இதை பாருங்கள், அல்டிமேட்டு. நீங்கள் பணக்காரராக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வாங்கிட்டு அப்படியே காசு எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நானும் வாங்கிப்பேன். இதில் டீட்டெயிலிங் மட்டும் பாருங்கள். இதுதான் பேஸோட டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா சுற்றி வந்து ட்ராகன் ரைடெல்லாம் பறந்துட்டுருக்காங்க அவங்களோட ட்ராகனில். அங்கே பாருங்கள் மெட்டோவர் வந்து பறக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ கயத்தில் ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. அந்த இதெல்லாம் தொங்கிக்கிட்டே வருது. ஒரு ஆர்ச்சரோடைய இது சிலை வந்து அப்படியே உடஞ்சி கிடக்கு கீழே பாருங்கள். இது வந்து ஒரு டெசர்ட்டுக்கு மேலே பறக்கிற மாதிரி இருக்குது. செம்ம டீட்டெயிலிங், பயங்கரமான டீட்டெயிலிங். ஓகேவா? இந்த கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அப்புறம் ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. மெட்டாவர் அப்பப்போ விழுந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி. இதெல்லாம் கட்டினதை வச்சு அந்த காற்று பறக்கிறது உங்களுக்கு எப்படி டீட்டெயில் பண்ணியிருக்காம பாருங்கள். அதுதான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு இந்த கேமு. இந்த காற்று பறக்கிறது எப்படி டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஓட்டை இந்த சைடில் ஓகே, இதில் பறக்கிறது, இதில் வந்து அந்த கெனான் நம்மளோட கெனான்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து டீட்டெயில் பண்ணியிருக்கானுங்க. அது இங்கே ஃபேன் சுற்றுது. ஃபேனுக்கு முன்னாடி மெட்டவர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாகும் ஒரு பார்பேரியன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வருங்க டைட்டானிக் மாரி வந்து பார்பேரியன் நிற்கிறான். பார்பேரியனுக்கு பின்னாடி வந்து இவன் பிடிச்சிருக்கான். இப்போ என்ன இவன் பேர் என்னதுரா, காப்ளின் பின்னாடி பிடிச்சிருக்கான். அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் முழுக்கொண்டும் காட்டுறானுங்க. இல்லை பார்பேரியன், ஆர்ச்சரு இவங்கெல்லாம் சுற்றுறதுனால தான் அந்த கியரப் ஆகி இந்த ஃப்ளைட்டு பறக்குதுங்கிற மாதிரி காட்டியிருக்கானுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் தான் இதை ஓட்டுறா. பக்கத்தில் பார்பேரியன் வந்து இந்த பைனாக்குள்ளே வச்சு செக் பண்ணுறான் ஃப்ரண்ட்டில் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு. இங்கே உள்ளுக்குள்ளே நடந்து போகிறா ஒருத்தி. இங்கே பாருங்கள் இங்கே நடக்கிறது, இந்த ஃபேனு சுற்றுறது, ஃபேன் இந்த கயிறு இங்கே கீழே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பலூன்லாம் வந்து கயிறு கட்டி துணி மாரி வச்சுருக்காங்க. கப்பலில் எப்படி இருக்குமோ அந்த கப்பல் வந்து ஒரு ஃப்ளைட்டாக மாற்றினா எப்படி இருக்கும் அதேமாதிரி தான் இருக்குது. எலக்சர் இங்கே ஆக்ரேட்டெல்லாம் நடந்து போய்ட்டுருக்கான். இந்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மேப்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. மரத்தெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி ஒரு பேஸு. இங்கே பாருங்கள் அந்த விங்ஸோட டீட்டெயிலிங் ஒண்டர்ஃபுல். ஆனால் பயங்கரமான இருக்குது. ஆனால் 450 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்க அந்த மிஷினெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க கயத்தை வச்சு. அதுமாதிரி மரத்தை கட்டி வச்சுருக்கிறது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் இதை வச்சு பார்த்துட்ருக்கான் ஒரு பார்பேரியன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் இந்த சைடில் செக் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் திரும்புறது முழுக்கொண்டு இருக்குது. செம்மையான ஒரு சீனரி, வேஸ்ட்லேண்ட் சீனரி. முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. இதை சொல்லணுன்னு தான் அந்த வீடியோ போட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை.